இங்க ஒருத்தன் அவன் வீட்டுல இருக்க உடஞ்சு போன கண்ணாடியை மாத்துறதுக்காக கழட்டுறான். பார்த்தா அந்த கண்ணாடி பின்னாடி ஒரு பக்க ஒண்ணு வயர்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க. இத பார்த்ததுமே இவன் அதை எடுக்காம புதுசா வாங்கிட்டு வந்த கண்ணாடியை மாட்டி விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வேற எங்கேயாச்சும் பக் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ஹால்ல இருக்கிற ஒரு சான்லியர் மேல பக் ஒன்னு வச்சிருக்காங்க. ஆனா அதையுமே இவன் உடனே எடுக்காம வச்சவங்களுக்கே டவுட் வராத மாதிரி அவங்களை கண்டுபிடிக்கணும்னு டிசைட் பண்றான். அதுக்காக சான்லியர்ல இருக்க ஒரு பல்பை கழட்டி அதுல ஒரு தின்னான காப்பர் கம்பியை சுத்தி அதோட எண்ட கான்டாக்ட் ஆகிற இடத்துல வச்சிடுறான். இப்ப அந்த பல்பை அதே இடத்துல மாட்டி விட்டுறான். நைட் இவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஒரு சேனல்ல மட்டும் லைட் எரியாம இருக்கு. சோ அவன் வைஃப் கிட்ட என்ன ஆச்சுன்னு தெரியாத மாதிரி கேக்குறான். அவளும் ஏதோ ப்ராப்ளமா இருக்கும், பல்பை செக் பண்ணணும்னு சொல்றா. இவனும் அதுல இருக்க பல்பை லைட்டா சுத்தி விடுறான். உடனே அந்த பல்ப் இவன் கொடுத்த கனெக்ஷன்லால வெடிச்சிடுது. இந்த பல்ப் அடிச்ச சத்தத்துல அங்க பக்க வச்சவனுக்கே காது கிழிஞ்சிடுது. என்னடா ஆயிருக்கும்னு அவனு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அப்போன்னு பார்த்து இவன் வீடு ஃபுல்லாவே பவர் கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இவனும் இவனோட வைஃப் அவங்க வீட்டை விட்டு வெளியில கிளம்பிடுறாங்க. இவங்க வெளியே கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே இவங்க வீட்டுக்குள்ள 2 பேர் வராங்க. பார்த்தா இவன் வெளியில போற மாதிரி போய் பக்கத்து பில்டிங்ல இருந்து இவன் வீட்டுக்குள்ள யார் வராங்கன்னு கண்டுபிடிச்சிடறான்.